ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை நாம் பார்க்க இருக்கிறது ஆடி கிருத்திகை. முருகப்பெருமானுக்கு பலவிதமான உற்சவங்கள், கொண்டாட்டங்கள். சில கோயிலெல்லாம் தினமே முருகனுக்கு கொண்டாட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு ரொம்ப உகந்த ஒரு நேரமாகவும் ஒரு நாளாகவும் இருக்கிறது. சஷ்டி, கிருத்திகை விரதம், வைகாசி விசாகம், சூரசம்ஹாரம், இப்படி நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம். அதில் ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் கிருத்திகை விரதம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு பதிவும் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நாம் ஆடி மாத கிருத்திகை, தை மாத கிருத்திகை, ஆடியில் ஆரம்பிக்கலாம். தப்பினால் தையில் நீங்கள் இந்த கிருத்திகை விரதத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த கிருத்திகை நேரம் அப்படி எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை 2 நாட்களுக்கு நிறைவு கொண்டு வருகிறது. திங்கட்கிழமை காலையில் ஆரம்பித்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி வரையிலும் இருக்கிறது. செவ்வாயுடன் சேர்ந்து வருகிற கிருத்திகை, சஷ்டி, இது மாதிரிக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் உண்டு. இந்த வருடம் 2024 ஜூலை மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் கிருத்திகை உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் இது நிறைவு பெறுகிறது. செவ்வாயுடன் கூடிய கிருத்திகைக்கு பலன் உண்டு. ஆனால் நமக்கு அது என்னைக்கு இரவு நேரத்தில் இருக்குதோ அன்னைக்கு தான் நாம் விரதங்கள் மேற்கொள்வதும் படையல் இடுகிற வேலை செய்கிறதெல்லாம் நாம் செய்யலாம். சரி, அன்னைக்கு அதெல்லாம் செஞ்சுடலாம். மறுநாளுக்கு என்ன செய்யலாம்னா, நீங்கள் காலையில் இருக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ, வீட்டில் இருக்கிறீங்களோ, இப்போல்லாம் நிறைய என்னென்னமோ தீபம் போடுறதெல்லாம் சொல்கிறாங்க. அழகாக ஒரு ஸ்டார் கோலம் போடுங்க. அருங்கோணத்தில் நடுவில் ஓம்னு போட்டு சரவண பவான் வச்சுட்டு 2 நெய் தீபம் போட்டுடுங்க. முருகனுக்கு உகந்தது 6 என்ற எண்ணிக்கை ஆகலாம். அதனால் 6 நீங்கள் ஒரு நெய் தீபமாக போடலாம். அதுலேயும் தப்பு கிடையாது. உங்களுக்கு உகந்த மலர்களான உங்களுக்கு அரளிப்பூவும் சிவப்பு வண்ண மலர்கள், செண்பகப்பூ முருகனுக்கு உகந்தது. இந்த விரதத்தை நாம் எப்படி மேற்கொள்ளலாம், என்னவெல்லாம் செய்யலாம், அதை கொஞ்சம் பார்க்கலாம். விரதம் அவரவர்கள் உடல், வயது, வசதிக்கேற்ப இருந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் பட்டினி விரதம் மாதிரி இருங்க. எந்த வேணாலும் சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எந்த வயது, இந்த வயசில் தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. குழந்தைங்களாக இருந்தால் கூட நீங்கள் இருக்க பழகிக்கலாம். அவங்களுக்கு ஒரு வேளை உணவு முடியும்னா ஒரு வேளை சாப்பிடுங்க. இல்லை நான் வெறும் டிஃபன் சாப்பிட்டு இருக்கிறேன், நான் வெறும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன், நாங்கள் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம், அப்படி உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் விரதத்தை நிர்ணயம் செய்து கொள்ளலாம். வயதானவங்களாக இருந்தால் முருகா முருகான்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், தவறே கிடையாது. அதை மாதிரி நீங்கள் இந்த நாளில் எப்படி விரதம்ன்றதை நீங்கள் மனசில் நீங்கள் தான் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். எந்த காரியத்துக்காக நாம் விரதம் இருக்கிறோம் என்பதையும் நாம் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அதை நாம் எளிமையாக நம் தமிழ் கடவுளாகிய முருகனுக்கு தமிழிலேயே எல்லா பூக்களும் கொண்டு நாம் அர்ச்சனை செய்யலாம். கந்த சஷ்டிக்கு மிகுந்த ஒரு விஷயமே கிடையாது. உனக்கு சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிருந்தின கடவுளும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை மாதிரியான விஷயத்தில் நாம் இந்த விரதங்களை நமக்கு எப்படி முடியுமோ அப்படி நாம் செஞ்சுக்கலாம். சரி, காலையில் நீராடி நீர் பூசி மாக்கோலம் போடுறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். கட்டாயம் செவ்வாய்க்கிழமையும் செய்யுங்க, திங்கக்கிழமையும் இதை நாம் செஞ்சுக்கலாம். நமக்கு என்ன புத்தாடையோ இல்லை அந்த மஞ்சள் நிற உடையோ பச்சை உடையோ இது மாதிரி இது உங்களுக்கு ஒரு மண்டலம் விரதம் இருந்து செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. 9 நாள் இருப்பாங்க, 3 நாள் கூட இருந்துப்பாங்க. அது அவரவர்கள் வசதி, அவ்வளோதான். காவடி செலுத்துவது, அலகு குத்துவதெல்லாம் இது தடவை கண்டிப்பாக செய்வாங்க. அது வழியாக பழக்கம் உள்ளவர்களுக்கு திருத்தணினா அங்கே போய் செலுத்துவாங்க. திரு அண்ணாமலையில் காவடி எடுப்பவர்கள்னா அவங்களுக்கு அந்தந்த கோயிலில் கொண்டு போய் காவடிகளை, பால் காவடி, பன்னீர் காவடி, எந்த காவடியோ புஷ்ப காவடியோ அவங்க பழக்கப்படி எடுத்துக்கலாம். சில பேர் காவடி எடுக்கணும்னு ஆசைமா, நான் போய் எடுக்கலாமா, தாராளமாக போய் எடுங்க. வேண்டிக்கிட்டு நான் இந்த தடவை எனக்கு ஆசையாக இருக்குது நான் எடுக்கிறேன், இல்லையா ஒரு 3 முறை எடுக்கிறேன்னு வேண்டிக்கோங்க. இல்லையா எனக்கு இந்த திருமணம் கூடணும், இந்த விஷயம் நடக்கணும், அந்த விஷயம் நடக்கணும்னு முருகன்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டு கூட நீங்கள் ஆசையாக காவடி எடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அது மாதிரி ஒரு தடவை செஞ்சாங்கன்னா சில பேர் அதை கொஞ்சம் தெளிவாக கண்டினியூவாக செய்வாங்க. பழக்கம் இருக்கிறவங்க கட்டாயம் எங்கேயோ அந்த பாத யாத்திரை போய் அந்த காவடிகளையோ
அந்த பால் குடங்கள் எடுக்கிறதோ அந்த விஷயங்களை செய்யலாம். சில பேர் பார்த்திங்கன்னா பரணி காவடின்னும் எடுப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து 28 ஜூலைலேருந்து திங்கட்கிழமை காலையில் 10:55 அதாவது ஒரு 11 மணி அளவுக்கு பரணி இருக்கிறது. சில பேர் பரணி காவடி எடுப்பாங்க, சில பேர் கிருத்திகை காவடி. அது அவங்களுக்கு என்ன வசதியோ என்ன வழக்கமோ அதை பிரகாரம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது எல்லாரும் சேர்த்து உங்களுக்கு அன்னதானம்னு ஒன்று செய்ய வேண்டியது கட்டாயம் ஆகும். அன்னைக்கு ஒரு 10 பேருக்கோ 5 பேருக்கோ நம்மளால் முடிந்து வடை பாயசத்தோடு முருகனுக்கு படையலிட்டு அதையும் நாம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை யாருக்கானாலும் நம்ம அதை செய்யலாம். இதுக்கு என்ன பலன்? எல்லாமே பலன் தெரிந்து தான் செய்கிறாங்க, அதில் தவறு இல்லை. ஆனால் எல்லா விஷயத்துக்கும் தொட்டு அது மாதிரியே செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதனால் முருகன் நமக்கு என்ன வேணுமோ நம்ம கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள்னு பார்த்திங்கன்னா முருகன் தான். உட்கார்ந்தா எழுந்தா முருகா அப்படின்னா நமக்கு அந்த கை வலி கால் வலின்னாலும் அவனுக்கு தெரியும், அது அடுத்த நாள் சரியாக போயிடும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த மாதிரி நம்ம முருகனை நம்பினோர் கைவிடப்படார். இது மாதிரி 4 முறை தீர்ப்பு அப்படின்னு பெரியவங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நாம் அன்னைக்கு வேறு என்னெல்லாம் நைவேத்தியம் பண்ணலாம்? சரிம்மா எங்களுக்கு படையிலெல்லாம் போட தெரியாது, எதுவும் செய்ய தெரியாது, ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியூரில் இருக்கிறோம், இல்லை உடம்பு முடியல எதுனா அன்னைக்கு தேனும் தினைமாவும் வைத்து முருகனை வழிபாடு செய்வது அது அற்புதமான பலன்களை உங்களுக்கு தந்தருளும். தேனும் தினைமாவும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும், ரெடிமேடாக நீங்கள் அதை உபயோகித்து கொள்ளலாம். இல்லை எங்களுக்கு அதுவும் கிடைக்கலன்னா 2 செவ்வாழைப்பழம் வைத்து நாம் வழிபாடு செய்யலாம். எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு கல்கண்டு வச்சுட்டு ஒரு பஞ்சபாத்திரமோ இல்லை ஒரு டம்ளர்லேயோ தீர்த்தம் வச்சுட்டு முருகனுக்கு அந்த கோலமெல்லாம் போட தெரியலன்னா கூட எப்பயுமே ஒற்றை விளக்காக ஏற்றுவது ஏற்புடையதல்ல. அதனால் நாம் 2 தீபங்கள் நெய் தீபமாக முருகன் அப்படிங்கிறதுனால ஆறுமுகனுக்கு 6 தீபங்கள் போடுவது சிறப்பு. அந்த ஸ்டார் கோலம் போட்டு 6 வைக்கலாம், இல்லை லைனாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது அவரவர்கள் இருக்கிற சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் இருக்கலாம். திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன், வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மணப்பலகை கிடைக்கவில்லை என்றால் வெஜிடபிள் கட் பண்ணுற உங்களுக்கு சாப்பிங் போர்டு இருக்கும், அது உங்களுக்கு வுட்டில் தான் இருக்குது. அழகாக அதில் நீங்கள் வச்சு கூட முருகன் இப்போலாம் அதான் பாஸ்போர்ட் சைஸில் ஒரு சின்ன படங்கள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்காக இதை சொல்கிறேன். நிறைய பேர் பேச்சுலர் குழந்தைங்க அப்படி இருந்து முருகனை ஆராதிப்பதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அழகாக அந்த ஒரு படம் வைங்க, ஒரு டம்ளரில் நீங்கள் தண்ணி வைங்க, ஒரு கல்கண்டோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸோ என்ன முடியுமோ அதை நைவேத்தியமாக நீங்கள் வைங்க. அதை தாண்டி அன்னைக்கு மாவிளக்கு போடுவது அப்படிங்கிற ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. அதையும் நீங்கள் அன்று செய்யலாம். சர்க்கரை பொங்கல், வடை, பாயாசம் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அது என்னென்ன உங்களுக்கு வழக்கம் இருக்கோ அப்படியெல்லாம் செய்யலாம். அதனால் முருகனுக்கு தேனும் தினைமாவும் அன்னைக்கு மாவிளக்கு போடுறது அது அற்புதமான பலன்களை தரும். இதை பற்றிய நிறைய விஷயம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இதுதான் தேதி, இந்த அளவுக்கு நாம் எளிமையாக செய்து கொள்ளலாம், பிரம்மாண்டமாக செய்ய முடியுங்கிறவங்க கோடி பேருக்கு கூட அன்னதானம் கொடுங்க, தவறே கிடையாது. முடியாதவங்களுக்கு உண்டான விஷயம் இது. ஆனால் எப்போவுமே எறும்பு நாய் புனைக்கெல்லாம் சாப்பாடு சொல்லலாம். இந்த காவடி எடுக்கிறது ஆடி விரதம் நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு 2 சாப்பாடோ இல்லை ஒரு 5 சாப்பாடோ கூட ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி யாருக்கானும் வாங்கி கொடுக்கலாம். இந்த அளவில் இந்த ஆடி கிருத்திகையை நாம் அனைவரும் சிறப்பாக கொண்டாடி அந்த 2 தினங்களுமே நாம் முருகனுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாம். முடிந்தவங்க கோயிலில் போய் அங்கே போய் நடக்கிற பூஜை அபிஷேகம் ஹோமங்களில் கலந்துக்கோங்க. இல்லாதவங்க வீட்டிலேயே உட்காந்து முருகா முருகான்னு திருப்புகழ் படிக்கலாம், கந்தசஷ்டி படிக்கலாம், பாம்பன் சுவாமிகள் பகை கடிதல், உங்களுக்கு சண்முக கவசம் ஏராளமாக இருக்குங்க. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எதை வேணாலும் படிக்கலாம். எந்த கோயிலுக்கு போத்திங்கனாலும் அன்னைக்கு அப்படியே சும்மா ஜெகஜோதியாக திருவிழா போல் ஒரு 2-3 நாள் நடக்கும். நிறைய கோயிலில் இது ரொம்ப நாள் உற்சவமாகவும் ஒரு வாரம் கூட நடக்கும். அந்தந்த அருகில் இருக்கிற கோயிலில் எந்த நேரம் அவங்க செய்கிறாங்க, திங்கட்கிழமை செய்கிறாங்களா செவ்வாய்க்கிழமை செய்கிறாங்களான்றதை கேட்டா போல் நீங்கள் இந்த விரதங்களையும் இந்த பூஜைகளையும் செய்து கந்தனின் பரிபூர்ண அருள் பெற்று வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.